குழந்தைகளுக்கு நாம ஏன் மொட்டையடிச்சு காது குத்துறோம் அப்படின்னு சொல்லி தெரியுமா? 1.5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை கடவுளோட சொத்து. அதனாலதான் 1 வயசுக்குள்ள இருக்கிற கை குழந்தைங்க தூங்கும் போது சிரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்களோட கனவுல கடவுளே வந்து விளையாட்டு காட்டுவதா வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. 1 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு இந்த உலக வாழ்க்கையை பத்தி எதுவும் தெரியாது. அதனால எந்த ஒரு பொருளின் மீது எந்த ஒரு பற்றும் இருக்காது. அதனாலதான் குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வயசு முடிஞ்சு 2ஆம் வயசு தொடங்கும் போது மெல்ல மெல்ல ஆசையும் தொடங்கும். இது என்னோட பொம்மை, இது என்னோட பந்து அப்படின்னு தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா சுயநலமா சிந்திக்க தொடங்கும். இதனால தெய்வத்தன்மையோட பற்றற்ற நிலை அப்படிங்கிறது காணாம போய் மனிதனுக்குரிய குணங்கள் ஆரம்பிக்குது. ஆசையே இல்லாம மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறதுனால ஆசைக்கு ஒரு அளவு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலும் அழகு முக்கியம் அல்ல, ஆண்டவனோட அருள் தான் முக்கியம் அப்படிங்கறத உணர்த்த குலதெய்வ கோயில்ல முடிய காணிக்கையா செலுத்துறாங்க. அதுக்கு பிறகு கடவுள் கொடுத்த மதிப்பிட முடியாத இந்த உடல்ல நோய் விபத்துனால எந்த பின்னமும் உண்டாக கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக நாமளே காது குத்தி ஒரு பின்னத்தை உண்டாக்கி அவர் கொடுத்த சொத்தினை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது பொருள். தான் அப்படிங்கிற அகங்காரம் ஒரு குழந்தைக்கு எந்த வயசுல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 1 வயசு முடியும் போது குழந்தைக்கு மொட்டடிச்சு காது குத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பொருள் கொள்ளலாம்.